அனைவருக்கும் வணக்கம். மேச ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதி இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த ஜூன் மாதம் ஏற்பட போகும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேசத்தில் செவ்வாயும், ரிஷபராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு ஆகிய 4 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசி சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் உள்ள சுக்கிரன் அது அவருடைய சொந்த ராசியாக இருப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7க்குரியவரும் அவர் தாங்க. எனவே கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத அபிப்பிராய வேதங்கள் நீங்கி இருவருக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ஜூன் மாதம் அமைய இறங்குது. அதே போல குடும்பம் நல்ல வருமானத்தோடு இருக்குங்க. மேசராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்குது. குறிப்பா முக்கிய கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன், குரு ஆகிய 4 கிரகங்களும் இணைந்து சஞ்சரிப்பதால் மேஷராசினியர்களுக்கு லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதமா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குது. புதன் ராசியில் இருப்பதால் சிறு பயணங்கள் இருக்குங்க. இந்த பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்களே அதிகம் கிடைக்க இருக்குது. தகவல் தொடர்பு துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்புகள் உண்டுங்க. மற்றபடி தொழில் சிறப்பாகவே இருக்குங்க. காரணம் லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு. குரு தனஸ்தானத்தில் இருப்பது, அவற்றுடன் சூரியன் இணைந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். மேசராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் செய்யக்கூடிய அளவிற்கு சற்று தாராளமாகவே பணவரவு இருக்குங்க. கிரக நிலைகள் கொடுக்கும் போது செலவு செய்வதை விட எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வதே விவேகமான ஒரு செயலா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும் ஜென்ம ராசியில் செவ்வாயும் இணைந்திருக்கக்கூடிய தருணங்கள்ல உடலில் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் வெயில் நேரத்தில் வெளியில் செல்வது, உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லதுங்க. ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல ரூணஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. திருமண முயற்சிகளுக்கு மிகவும் ஏற்ற ஒரு மாதமா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்கும் பிள்ளை அல்லது பெண் விடுப்பில் வருகை தருவது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. குடும்பத்தில் சிறு சுபகாரியம் ஒன்று நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் இந்த ஜூன் மாதத்தில் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்கள், எதிர்பாராத திருப்பங்கள் குடும்ப சூழ்நிலையாக ஏற்பட இருக்குது. குறிப்பா முதல் திருப்பமாக திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்திற்கு அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் நல்ல சுபபலத்துடன் சஞ்சரிக்கிறாருங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல அலுவலக சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிம்மதியை தருங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. குறிப்பா மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் 2வது திருப்பமாக உத்தியோகஸ்தர்களுக்கு இவ்வளவு நாட்களாக வேலையை தேடி நீங்கள் அலைந்த காலம் போய் வேலை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. இப்பொழுது எந்த வேலையை தேர்ந்தெடுப்பது என்பதான குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல ஒரு சில தருணங்கள்ல
உங்களுடைய பொறுமைக்கு சோதனைகளும் ஏற்படலாங்க. இது மாதிரியான நேரங்களில் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட உங்களுடைய எதிர்கால உத்தியோகத்திற்கு மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் கடுமையாக இருப்பினும் அவை அனைத்தையும் சமாளித்து மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போட்டிகள் சற்று கடுமையாக தாங்க இருக்கும். அவை அனைத்தையுமே சமாளித்து விற்பனையை அதிகரிக்கும் திறனை சனி பகவான் செவ்வாயும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க புதிய முதலீடுகளையும் விஸ்தரிப்பு திட்டங்களையும் ஈடுபடுவதற்கு ஏற்ற ஒரு மாதமா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. விரயஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகு அமர்ந்திருக்கிறாரு. அதனால சில்லறை வியாபாரிகள் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. விரய ராகு கடனை விருத்தி செய்வார் என புராதான ஜோதிட நூல்கள் விவரித்திருக்கு. அதனால கூடுமான வரைக்கும் கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதனும் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க இந்த ஜூன் மாதம் முழுவதுமே. அதனால கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று பயில வேண்டும் என்ற விருப்பத்தில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலக கூடியது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை நீங்க இந்த மாதத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறிய முயற்சியிலேயே நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குது. அதே போல தேர்வுகளில் சரியான விடை எழுதுவதற்கு இதனுடைய சஞ்சார நிலை பெருமளவுல உதவிகரமா அமைஞ்சிருக்குதுங்க. நினைவாற்றலும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. சுபபலம் பெற்று இருப்பதால் நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ சரியான ஒரு மாதமா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிகாரகரான செவ்வாயினுடைய சஞ்சார நிலையை விவசாயத்துறையினுடைய தீமைகளை நிர்ணயிக்குதுங்க. அத்தகைய பலத்தை பெற்றுள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு. தண்ணீர் உரம் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. வானம் பொய்க்காது. குறித்த காலகட்டத்தில் மழை பொழியுங்க. அதுவும் அளவோடு நிற்குங்க. பயிர்கள் சேதமடையாமல் சந்தையில் நல்ல விலையையும் லாபத்தையும் பெற்று தருவாருங்க. பழைய கடன் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நன்மை செய்யும் கிரகங்கள் அதிக சுபபலம் பெற்று இருக்குதுங்க. அதனால மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் சற்று தாராளமாக உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க. உறவினர்களிடையே பரஸ்பர அந்யோன்யம் அதிகரிக்குங்க. குடும்பத்துடன் தீர்த்த தல யாத்திரை சென்று வர யோகம் அமைந்துள்ளதையும் இந்த மாத கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் வெள்ளிக்கிழமைகள் தோறும் தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வாங்க ஈடு இணையற்ற பரிகாரம் இது. விரயஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவினுடைய தோஷத்தை இது அடியோட போக்க வல்லதா அமைஞ்சிருக்குது.